வாங்க நீ. வரேன். என்னடா இன்னும் அந்த 10க்கு 10 ரூமா தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கியா? அதான் வாயை வச்சுட்டீங்களே. என்னண்ணா இவன் இப்படி பேசிட்டு போறான்? இதுக்குதான் அப்பயே சொன்னேன், டாக்டருக்குலாம் படிக்க வைக்க வேணாம், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. நீயே ஆல்ரெடி ஏகப்பட்ட கடன்ல இருக்க, இதுல இவன் எப்படி அடைக்க போறான்? இன்னும் சரியா சம்பாதிக்க கூட ஆரம்பிக்கல. உனக்கு என்ன இப்ப காசு தானே வேணும்? நான் எப்படியாவது உனக்கு புரட்டி கட்டிடுறேன், சரியா? நீ கெட்டு போ, எனக்கு என் காசு வந்தா சரி, நான் போயிட்டு வரேன். இருந்தாலும் உருட்டுற பையனுக்கு இவ்வளோ திமிரு ஆகாது. என்னங்க உங்க தங்கச்சி இப்படி பேசிட்டு போகுது? இதுக்குதான் அப்பவே படிச்சு சொன்னேன், டாக்டருக்கும் வேணாம் ஒன்னும் வேணான்னு. எங்கன்னா இன்ஜினியரிங் வேற ஏதாவது படிக்க வச்சா கூட நல்லா சம்பாதிச்சிருந்திருப்பான். உன் பேச்ச கேட்டு ஹோமியோபதி படிக்க வச்சேன். இப்ப அதனால இந்த நிலைமையில நிக்கிறேன். சரிங்க, நான் போய் பிள்ளைகிட்ட பேசுறேன். ஹலோ பள்ளி மிட்டாய் டாக்டர், என்ன பேஷண்ட்லாம் வராங்களா? ஏமா நீ வேற இருக்க நிலைமை தெரியாம நானே என் குடும்பத்தை எப்படி பார்க்க போறேன்னு புரியாம போயிட்டு இருக்கு. வீட்டில் வேற பண கஷ்டமா போயிட்டு இருக்கு. இருக்கிற கிளினிக்கு எப்படி வாடகை கட்ட போறேனே தெரியல. இன்னும் எவ்வளோ நாள் தான் வீட்லயே எல்லாத்தையும் கேட்க முடியும்? பேசாம ஹோமியோபதியை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாமா? என்ன பண்றதுனே தெரியலையே. வாமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அப்பா வீட்டில் ரொம்ப வருத்தப்படுறாரு சாமி. நமக்கும் கடன் ஏறிட்டே போகுது. என்னதான் பண்ணலான்னு இருக்க? எங்களுக்காக இல்லைனாலும் நீ உன்னோட வாழ்க்கையை பார்த்துக்கணும்லப்பா. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருப்பா. இப்போ நீ என்னம்மா பண்ண சொல்ற? நான் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிற? எக்ஸ்கியூஸ் மீ சார். அம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசிக்கலாமா? எவ்வளவோ பேர் என்னை மலடின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகியும் எனக்கு குழந்தையே இல்லை. அதுக்காக நான் வேண்டாத சாமியும் இல்லை, எடுக்காத ட்ரீட்மெண்ட்டும். இனிமேல் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில தான் உங்க பையனை நான் பார்த்தேன். ஆனா இப்போ நான் ஹோமியோபதியை முழுசா நம்புறேன். ஏன்னா எனக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கு. அப்ப நான் உங்க பையனோட படிப்பை நம்பினால தான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். நீங்களும் உங்க பையனை நம்புங்க, உங்க பையனோட படிப்பை நம்புங்க. என்னை மன்னிச்சிருப்பா. உன்னை நான் நம்பாம வேற யாரும் நம்ப போறா? அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன் சாமி. நீ ஒரு நாள் பெரிய டாக்டரா வருவேன், அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குப்பா. இதுல உன் மேல மட்டும் தப்பு இல்லம்மா, என் மேலையும் இருக்கு. நான் தான் முதல்ல ஹோமியோபதியை நம்பி இருக்கணும். அந்த குழந்தையோட அம்மா பேசினதுக்கு அப்புறம் தான் நான் எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன்றதே புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை. நான் சரியான துறையை தான் தேர்ந்தெடுத்தேன். ஹோமியோபதி படித்தவங்களும் மருத்துவர் தான். ஹோமியோபதியால் பயனடைஞ்சவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. ஸோ இந்த துறைக்கான சரியான விழிப்புணர்வு எல்லா மக்களிடையே போய் சேரும்.